நிறைய நேரங்களில் நம்ம லைஃப் நம்மளுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக தோணும். எல்லாமே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம சிக்கிட்டு இருக்க மாதிரி நமக்குள்ள ஒரு உணர்வு வரும். என்னடா நமக்கு கரெக்டான ஜாப் இருக்குது, கரெக்டான ஃபேமிலி இருக்குது, கரெக்டான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நல்ல நல்ல சந்தோஷங்கள் நம்ம வாழ்க்கையில் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு ஃபீல் மனசுக்குள்ள, ஒரு உறுத்தல், ஒரு வெறுமை, ஒரு எம்டினஸ், எதையோ ஒன்று நம்ம மிஸ் பண்ணுற மாதிரியே தோணுதே. அது என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கும். எப்போயாவது நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நான் நிறைய டைம். அப்போது இந்த எபிசோடு உங்களுக்காக, நமக்காக, எனக்காக, நமக்காக, நம்ம நண்பா நண்பிகளுக்காக. வணக்கம் நண்பா நண்பி, தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நண்பா நண்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பானது. நான் உங்களை பேசிகிட்டு இருக்கேன் ஆர்ஜே மனோ. ஒரு சூப்பரான ஒரு செல்ஃப் க்ரோத் எபிசோடோட நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம பாட்காஸ்ட் முழுக்க முழுக்க உங்களோட சப்போர்ட், உங்களுடைய ஒரு முக்கியமான உந்துதல்னால தான் ஓடிக்கிட்டு இருக்கு. முழுக்க எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட் இல்லாமல் ஓடக்கூடிய இந்த பாட்காஸ்ட்டுக்கு வந்திருக்கு. உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வெல்கம் அண்ட் ஜாயின் ஆர்ஜே மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். உங்களுக்காக தான் இது எல்லாமே. ஸோ உங்களோட சப்போர்ட்டை மறக்காம நீங்கள் இந்த பாட்காஸ்ட் ப்ளஸ் மறக்காம சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிடுங்க நம்பி. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அருமையாக ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப குறுகிய நேரத்தில் டக்குன்னு நம்ம லான்ச் பண்ணணும். ஆர்ஜிஎம் அண்டர்ஸ்கோர் இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த பாட்காஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யூ கேன் ஜாயின். ஆல்ரைட், நம்ம பாட்காஸ்ட்டில் சீக்கிரம் போகிறோம். ஒரு ஃபீட்பேக் வந்திருந்தது. இனிஷியலாக நீங்கள் ரொம்ப நேரம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நண்பன் நண்பிகள்கிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியல. பட் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஆல்ரைட், நம்ம என்ன இன்றைக்கி பேச போகிறோம்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப செம்மையாக இருக்குது, ஆகா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நம்ம மனசுக்கு தான் டெய்லி ஒரு வெறுமையும் உள்ள தட்டும். ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி, ஏதோ ஒரு இடத்துல கஷ்டப்படுற மாதிரி, ஏதோ ஒரு இடத்துல அழுகிற மாதிரி, இந்த மாதிரி நிறையா ஃபீலிங் வந்து போகும். கண்டிப்பாக எனக்குள்ளே கூட இருக்குது. எல்லாமே இருந்தாலும் ஏதோ ஒன்று நான் மிஸ் பண்ணுற மாதிரி தொடர்ந்து எனக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கும். அப்போலாம் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். அப்போது எப்படி நம்ம அந்த ஒரு உணர்வு, நம்மளை பின்னோக்கி தள்ளக்கூடிய ஒரு உணர்வுலேருந்து வெளில வர்றது பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபீலிங் ஸ்டக்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும்ல. அது சரி பண்ணணும்னா, ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னா அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும். சம்டைம்ஸ் ஃபீலிங் ஸ்டக் டசன்ட் மீன் யுவர் இட் இஸ் லைஃப் இஸ் பேட். வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு அப்படின்ற அர்த்தம் கிடையாது. நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு வளர்ச்சியோ, நமக்கு மனசுக்கு பிடிச்ச இடமோ, நமக்கு மனசு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயமோ இல்லாமல் நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இல்லை ஏதோ ஒரு இடத்துல அங்கே மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி, நமக்கு பிடிக்காத வேலையாக கூட இருக்கலாம், பிடிக்காத இடமா இருக்கலாம், பிடிக்காத வாழ்க்கையாக இருக்கலாம், பிடிக்காத நபர்களாக இருக்கலாம் கூட இருக்கவங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஃபோன் இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி சில டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல் காமிக்க, ஆனால் உள்ளே ஒன்றுமே இருக்காது, உள்ள வைரஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி அது ஒரு நெகட்டிவான தாட்ஸ் தான் இந்த ஒரு தாட்டுமே. லைஃப் எப்பயுமே ஒரே மாதிரி தாங்க. நம்ம இதயம், நம்மளுடைய வாழ்க்கை, நம்ம மனசு என்ன விரும்புதோ, என்ன நினைக்கிறதோ தான் நடக்கும். எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏற்றபடி வண்ணமெல்லாம் மாறுதம்மா அப்படின்ற ஒரு அழகான இளையராஜா பாடல் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. அது மாதிரி தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். பட் இருந்தாலும் உங்களோட ரொட்டீனில், உங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு ஃபீலிங் ஹெவியாக, ரொம்ப டயர்டாக, ஒரு இன்ஸ்பிரேஷனே இல்லாமல் வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா, அப்போது நம்ம அதை சரி பண்ணியே ஆகணும். நம்ம ஏன் இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன்.
சேம் ரொட்டீனை லைஃப்பை தினமும் பண்ணுற மாதிரி இருந்தால், எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லாமல் காலைல எந்திரிக்கிறது, ஒர்க் பண்ணுறது, ஸ்க்ரோல் பண்ணுறது, ஸ்லீப் பண்ணுறது, எந்த ஒரு க்ரோத்துமே இல்லாமல் இருக்கிறது, லிவிங் ஃபார் அதர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். எப்பயுமே இது என்னோடய வாழ்க்கை கிடையாது, எங்கள் அப்பா அம்மாக்காக வாழ்கிறேன், என்னோடய குடும்பத்துக்காக வாழ்கிறேன், அவங்களுக்காக வாழ்கிறேன், இவங்களுக்காக வாழ்கிறேன், சொசைட்டிக்காக வாழ்கிறேன், எல்லாமே ஓகே தான். பட் உங்களுக்காக நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க? நோ கிளாரிட்டி அண்ட் வாட்ஸ் நெக்ஸ்ட். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியே இருக்காது. ரொம்ப 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 ஒரு குழப்பத்தமான மனநிலையே நம்ம இருப்போம். நெக்ஸ்ட் ஒன், சப்ரஸிங் யுவர் ரியல் ஃபீலிங்ஸ். உங்களுக்கு என்ன தோணுது? சிரிக்கனா சிரிக்க மாட்டீங்க, அழுகுனா அழுக மாட்டீங்க, சாப்பிட்னா சாப்பிட மாட்டீங்க. எல்லாத்தையும் எப்பயுமே அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணியே இருக்கிறது. அப்போ கண்டிப்பாக பேர்ன் ஆகும். கம்பேரிங் யுவர்ஸ் ஜேர்னி. இன்ஸ்டாகிராம் முக்கியமாக, அதே மாதிரி ஸ்டேட்டஸ் பார்க்குறது, எல்லாத்தையுமே நம்ம லைஃப்பை மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்குறது, அதர் சக்ஸஸ் நம்மளை மேக் பண்ணுறது, அதர் சக்ஸஸ் நம்மளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுறது. இந்த மாதிரி இதை பார்த்தீங்களா, ஒரு ஃபோன் வந்துச்சு பாருங்கள், பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணுற மாதிரி. இக்னோர் பண்ணுங்கள். ஸோ ஸ்டக் டசன்ட் மீன் ப்ரோக்கன். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம் இல்லை கரெக்டாக இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அதுக்காக நீங்கள் ஸ்டக்காக இருக்கீங்க அப்படின்ற அர்த்தம் கிடையாது. இட் ஜஸ்ட் மீன்ஸ் யுவர் நெக்ஸ்ட் சாப்டர் இஸ் வெயிட்டிங், பட் யூ ஹாவன்ட் ஓப்பன் த பேஜ் yet. அதான் மீனிங். ஓகே, இப்போ அது எப்படிப்பா அன்ஸ்டக் பண்ணுறது? ஃபஸ்ட் எடுத்தவொடனே ஆஸ்க் த ரைட் கொஸ்டின்ஸ். எப்போ பார்த்தாலும் எனக்கு மட்டும் ஏன், நான் மட்டும் ஏன், எனக்கு மட்டும் ஏன் அப்படின்றத கேட்குறத நிறுத்துங்க. என்ன வாழ்க்கை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது? நம்ம என்ன அதில் கற்றுக்குறோம்? நம்ம எந்த பாதையை நோக்கி போகிறோம்? என்ன நடக்குது அப்படின்றத கேட்டு பாருங்கள். கேள்வியை மாற்றி பாருங்கள். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் யுவர் என்வாயர்மெண்ட். ரொம்ப ரொம்ப சின்ன திங் கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு தனியான வாக்கு, ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டு, இல்லை பாட்டை கேட்காம இயற்கையை ரசிச்சுக்கிட்டு போகிற வாக்கிங் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உங்கள் டெஸ்க்கு, நீங்கள் இருக்கிற இடம், அதை கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கிறது, அதை மாற்றுறது, இல்லை செட்டப்பை மாற்றுறது, அது எல்லாமே உங்களை மாற்றும். நியூ எனர்ஜி, நியூ ஐடியாஸை கொடுக்கும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, டூ ஒன் ஸ்மால் நியூ திங் எவ்ரிடே. டெய்லி ஒரு புது விஷயத்தை கற்றுக்கலாம், ஒரு புது புக்கை படிக்கலாம், இல்லை புதுசாக ஒரு கர்ட்டசி, இல்லை ஒரு ஜர்னல் எழுதுறது, இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம். அவங்க ஒர்க்குக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ரவுட் எடுத்து போகலாம், இல்லை ஸ்மைல் பண்ணலாம் எல்லாத்துக்கிட்டே. அன்றைக்கி ஒரு நாள் நம்ம பேசவே இல்லாத ஒரு புது நபர்கள்கிட்ட பேசலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன திங்க் பண்ணும்போது லைஃப் கண்டிப்பாக சுவாரஸ்யமாக மாறும். ஜர்னல் யுவர் தாட்ஸ். எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது, நானும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ ரைட் டவுன் பண்ணுங்கள். எது உங்களை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்குது, எது ரொம்ப டயர்டாக வச்சுக்கிட்டு இருக்குது, இல்லை எது உங்களை உந்துதலாக வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு டைரக்ஷன் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்பர் 5, டோன்ட் வெயிட் ஃபார் மோட்டிவேஷன். பாட்காஸ்ட் கேளுங்க, நம்ம பாட்காஸ்ட் கேளுங்க. கண்டிப்பாக மோட்டிவேட் ஆவீங்க, இன்ஸ்பயர் ஆவீங்க, எந்திரிச்சு ஓட ஆரம்பிப்பீங்க. அதுக்காக எப்போ பார்த்தாலும் ஒரு ஆள் நம்மளை ஏற்றி விடணும், தூக்கி விடணும்னு நினைக்காதீங்க. இந்த மோட்டிவேஷன், நம்ம பாட்காஸ்ட், நீங்கள் பேசுகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு கீ மாதிரி தான். கீயை கொடுத்தா மட்டும் வீட்டுக்குள்ளே போயிட முடியாதுல்ல. அந்த கீயை எடுத்துகிட்டு போகணும், டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணணும், ட்ரை பண்ணி ஓப்பன் பண்ணி உள்ளே போகணும். அப்போ அதெல்லாம் பண்ணுறது யார்? நீங்கள், நான் இன்ஸ்பயர் ஆனாலும் நான் தான் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கும்போது நம்ம பண்ண வேண்டியது, ஓகே அப்போ நான் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ அப்போ அதை ட்ரை பண்ண பாருங்கள். டோன்ட் வெயிட் ஃபார் மோட்டிவேஷன். ஸோ இந்த 5 பாயிண்ட், என்ன ஸ்டக்காக இருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டக்குன்றதை நம்ம பார்த்தோம். அடுத்து என்ன ஸ்டக்காக இருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. என்னென்ன ரீசன்ஸ்லாம் நம்ம ஸ்டக்காக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி உங்களை நீங்கள் அன்ஸ்டக் பண்ணிக்கிறது. கண்டிப்பாக இந்த ஸ்மால் டிப்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ட்ரை பண்ண போகிறேன், நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லலாமே உங்களுக்கு எப்படி இருந்தது, இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்ற மாதிரி. எப்போவுமே ஒன்று ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, when life feels stuck, remember it is not the end. எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு ப்ராப்ளமும் நம்மளுக்கு முடிவே கிடையாதுங்க. ஜஸ்ட் இதை ஒரு பாஸ்,
கஷ்டமாக இருக்கா? கொஞ்சம் பாஸ் பண்ணுங்கள். ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு அதுவே ஒரு பெரிய வழியை கொடுக்கும். ஈவன் அ பட்டர்ஃப்ளை ஸ்டேஸ் ஸ்டில் பிஃபோர் பிரேக்கிங் த cocoon. உண்மைதானே? இஃப் நீங்கள் அந்த லைஃப்பில் அந்த ஒரு விஷயத்தில் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரெஸ்ட் பண்ணிக்கிறாதீங்க. ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள், ரீசெட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் எழுந்துருங்க. விழி எழு நட பர அப்படின்ற மாதிரி. ஸோ நான் உங்களை பேசிகிட்டு இருக்கேன் ஆர்ஜே மனோ. நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ஆர்ஜே மனோ தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். உண்மையில் வாழ்க்கை ஸ்டக்கானாலும் எதுவாக இருந்தாலும் உங்களால் வெளி வர முடியும், பெருசாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ கீப் பிலீவிங், கீப் மூவிங். நம்மளோட எபிசோட்ஸ் எல்லாமே 15 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட் இருக்குது. இல்லை இதில் மாடிஃபிகேஷன் இல்லை உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் தோணுதுன்னா மறக்காமல் எனக்கு எழுதி அனுப்புங்க. RJMN_. இப்போது இந்த எபிசோட் உங்களை திங்க் பண்ண வச்சுருக்கு, உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இதை மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ RJMN தமிழ் செல்ஃப் மோட்டிவேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பா நண்பி. முழுக்க எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்க எனக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சின்ன ஹெல்ப் தான். சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிவிடுங்க, உங்கள் நண்பா நண்பிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட மெசேஜை RJMN_ இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு எழுதி அனுப்புங்க. அடுத்த வாரம் இதே மாதிரி சூப்பரான எபிசோட உங்களை சந்திக்க போகிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு வருகிறது RJMN இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் நீங்கள் என்ன கனெக்ட் பண்ணலாம், பேசலாம், ஃபாலோ பண்ணலாம். ஆல்ரைட், டேக் கேர், பை பாய் நண்பா நண்பி. இந்த பாட்காஸ்ட்டில் ஸ்டக் ஆகிடாதீங்க. பாய், டேக் கேர். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.